ஸ்தோத்திரம். கர்த்தர் அதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருந்தார். இப்பொழுது ஸ்தோத்திரம், யோயாக்கீம் என்கிற ராஜா அரசாளுகிறான். அவன் இப்பொழுது 3 வருடங்களை தன்னுடைய அரசாட்சியில் நிறைவு செய்திருக்கிறான். இதற்கு முன்பதாகவே நேபுகாத் நேச்சாராகிய பாபிலோன் ராஜா அவன் மேல் யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்து அவனுக்கு இது கப்பம் கட்டுகிறவனாய் ஒவ்வொரு ஆண்டும் வரி செலுத்துகிறவனாய் அவன் அங்கே விட்டு போகிறதை பார்க்கிறோம். 3 வருஷம் அவனை சேவிக்கிறான். சேவித்து விட்டு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான், எதிர்ப்பை காட்டுகிறான். அதாவது வரி செலுத்தவில்லை. ஸ்தோத்திரம். அவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியாத பொழுது வெறும் கல்தேயர் அல்லாவிட்டால் பாபிலோனியருடைய சேனை மாத்திரமில்லாமல் சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர் எல்லாரும் அவனை யூதாவை அழிக்கும்படி வளைந்து கொண்டார்கள். ஏன் இது நடந்தது என்று 3ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது. மனாசே தன் எல்லா செய்களினாலும் செய்த பாவங்கள் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் அவ்வாறு என்ன செய்தான் என்றால், அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தினால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் இந்த மனாசேயையும் எருசலேமையும் ஆண்டவர் மன்னிக்க சித்தமில்லாமல் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்பொழுது மறுபடியும் வந்து அந்த சீரியர்கள், கல்தேயர்கள், மோவாபியர்கள் வந்து அவனை வளைந்து கொள்ளுகிற ஒரு பரிதாபமான சூழ்நிலை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் யோயாக்கீம் மரித்து அவனுடைய மகனாகிய யோயாக்கீம் என்பவன் ராஜ்யபாரத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். இந்த யோயாக்கீம் கீன் என்கிறவன் ராஜாவாகும் பொழுது 18 வயதாக இருந்தான். வெறும் 3 மாதம் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்தான். அந்த 3 மாதத்துக்குள்ளதாகவே கர்த்தருடைய பார்வைக்கு ஸ்தோத்திரம் மிகவும் பொல்லாப்பான காரியத்தை செய்தான். ஆகவே மறுபடியும் ஏற்கனவே யோயாக்கீம் ஸ்தோத்திரம் பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடினால் இவன் காலத்தில் நேபுகாத் நேச்சார் மறுபடியும் வந்து ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களையும் சிறைப்பிடித்து போன ஒரு பரிதாபமான சூழ்நிலையை பார்க்கிறோம். இதை 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 24:15. இது நேபுகாத் நேச்சாருடைய ஸ்தோத்திரம் காரியம். இந்த காலகட்டத்தில் தான் தானியேலும் அவனுடைய தோழர்களும் சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கடந்து சென்றார்கள். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். பாபிலோன் ராஜாவினுடைய 8வது வருஷத்தின் அரசாட்சியின் போது இவர்கள் எல்லாரும் சிறை கைதிகளாக ஸ்தோத்திரம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். 16ஆம் வசனத்திலே ராஜா பராக்கிரமசாலிகளை பிடித்தான், தச்சரை பிடித்தான், கொல்லர்களாய் 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக இப்பொழுது ராஜாவாக அரசாண்டு கொண்டிருந்த யோயாக்கீன் அவன் சிறைப்பட்டு போனபடினால் அவனுக்கு பதிலாக அவனுடைய சித்தப்பாவை மத்தனியாவை ராஜாவாக தற்காலத்துக்கு டெம்பரரியாக அவனுடைய பாபிலோன் ராஜாவின் அரசாங்கத்துக்கு கீழே அவனை ராஜாவாக ஏற்படுத்தினான். அவனுக்கு சிதேக்கியா என்று பெயரை மாற்றம் செய்தான். மத்தனியா என்கிற பெயருக்கு பதிலாக புதிய ராஜாவுக்கு சிதேக்கியா என்கிற பெயரை வைத்தான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ஹல்லேலூயா. யோயாக்கீம் என்ன செய்தானோ அதையே யோயாக்கீன் செய்தான். யோயாக்கீன் என்ன செய்தானோ அதையே இந்த புதிய ராஜாவாகிய சிதேக்கியா செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகவே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீர்மளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனின் ராஜாவுக்கு விரோதமாக
கலகமும் பண்ணினான். அல்லேலூயா. அப்போ தொடர்ந்து ராஜாக்கள் ஸ்தோத்திரம் யோயாக்கீன் அதற்கு பின்பு சிதேக்கியா இவ்வாறு தொடர்ந்து பாபிலோனின் ராஜாவுக்கு விரோதமாக இந்த யூதாவின் ராஜாக்கள் கலகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இது பாபிலோன் ராஜாவுடைய நாளாகம புஸ்தகத்திலே அனுதினமும் எழுதப்படுகிற அந்த டைரி எழுதப்பட்டிருக்கிறது. இது அவர்களுடைய பின்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தீமையாய் மாறினதை நாம் பின்பு வாசித்து அறிய போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவன் இந்த சிதேக்கியா தன்னால் அந்த பாபிலோன் ராஜாவே இந்த யோயாக்கீம் அவனுடைய சித்தப்பாவை பிடித்து அந்த தேசத்தில் ராஜாவாய் மாற்றி மத்தனியா என்று அவனுக்கு பெயரை சிதேக்கியா என்று பெயர் போட்டு அவ்வாறு அவனை அரசாளும்படி வைத்த அவன் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவனுடைய ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷத்தில் 10ஆம் மாதத்தில் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் இந்த அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினபடினால் நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். கொத்தளங்கள் என்றால் இராணுவ வீரர்கள் பாளையம் இறங்குகிற வீடுகள், அல்லாவிட்டால் தங்களுக்காக கட்டிக்கொள்ளுகிற அந்த டென்ட்ஸ், அதாவது கூடாரங்கள், அதை தான் கொத்தளம். சுற்றிலும் அந்த அரணை சுற்றி அந்த கோட்டை மதிலை சுற்றி அவ்வாறு மரக்கிளைகளினாலோ டெம்பரரியான அவங்க கொண்டு வர ஷெட்னாலோ காரியங்களை போட்டு அங்கே சூழ்ந்திருப்பார்கள். அப்பொழுது பட்டணத்தின் வாசல் கதவுகளை அவர்களுக்கு திறக்க முடியாது. பட்டணத்தின் வாசல் கதவு திறக்கப்படாவிட்டால் பொருட்கள் உள்ளே போக முடியாது, பொருட்கள் உள்ளே இருக்கிற பொருட்கள் வெளியே வர முடியாது. அப்படி தொடர்ந்து முற்றுகையிடும் பொழுது உள்ளே பொருட்கள் போகாதபடினால் கொடிய பஞ்சம் உள்ளே இருக்கிற மக்களுக்கு ஆகார பஞ்சம் உருவாகும். அப்பொழுது இயற்கையாகவே உள்ளே இருக்கிற மனிதர்கள் யாரால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அடிபணிந்து விடுவார்கள், தங்களை தாழ்த்தி அவர்களுக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து விடுவார்கள். அந்த காரியத்திற்காக தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். இது 4ஆம் மாதம் 9ஆம் தேதி வரை, முதலாம் மாதம் 10ஆம் தேதி, 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம். அப்போ அங்கே ஒரு 2 மாதம், இங்கே ஒரு 4 மாதம், 6 மாதம் இவ்வாறு அந்த அரண்களை சுற்றி பாபிலோனுடைய ராஜாவும் அவனுடைய இராணுவமும் அப்படியே கொத்தளங்களை கட்டி இருந்தார்கள். திடீரென்று இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால திடீரென்று ஒரு இடத்தின் வழியாக நகரத்தின் மதிலில் திறப்பை உண்டாக்கி உள்ளே இருந்த சிதேக்கியாவும் அவனுடைய மனிதர்களும் யுத்த மனுஷர்களும் ராக்காலத்திலே ராஜாவின் தோட்டத்தின் வழியாய் ஓடிப்போனார்கள். இதை அந்த பாபிலோனின் ராஜா கண்டுபிடித்தான். அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை பிடித்து சோத்திரம் பாபிலோனிடத்திற்கு கொண்டு போய் அங்கே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பதாக வெட்டி கொண்டு போட்டான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கினான். அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனான். அல்லேலூயா. இவ்வாறு சிதேக்கியா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்காமல் தன்னுடைய முற்பிதாக்கள் செய்தது போல் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினபடியினால் அவனுடைய வாழ்க்கை ஒரு சீர்கெட்ட வாழ்க்கையாய் மாறிவிட்டது, பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையாய் மாறினது. ஒரு ராஜா தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், அவனுடைய கண்களை அதற்கு பின்பு இழந்தான். அதற்கு பின்பு ஒரு கைதியைப் போல, குற்றவாளியைப் போல வெண்கல விலங்கு மாட்டி அவன் அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். இத்தனைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு தூரம் போனதுதான் காரணம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதுபோல ஸ்தோத்திரம் நம்மை வெண்கல சங்கிலி போட்டு கட்டாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கிருபைக்கு நாம் தூரமாய் போகும் பொழுது நமக்கு விரோதமான சத்ருவாகிய பொல்லாத பிசாசு நம்மை இவ்வாறு முற்றுகை போடுகிறான். அதற்கு பின்பு நம்மை அடிமையாய் மாற்றி விடுகிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வேறு ஒன்றையும் மனுஷனிடத்தில் கேட்கவில்லை. நீதி செய்ய சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்பட சொல்லுகிறார், சோத்திரம் உத்தமமாய் நடக்க எதிர்பார்க்கிறார். மனுஷனே இதற்கு மேலே நான் உன்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கிரியைகளை உணர்ந்து ஆண்டவருக்கு பயந்து வாழாதபடினாலே இன்றைக்கு இந்த
ராஜாவாய் இருந்த சிதேக்கியாவுடைய ஒரு பரிதாபமான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு மேலும் ஸ்தோத்திரம், இரண்டாவது யுத்தம், முதல் யுத்தம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே முன்னின்று செய்தான். இரண்டாவது யுத்தம் நெபுசதரான் என்கிற அந்த பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரன் இரண்டாவது யுத்தத்தை வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யூதாவுக்கு விரோதமாக அவன் செய்கிறான். இந்த யுத்தம் நேபுகாத் நேச்சாருடைய 19வது வயதிலே 19வது ராஜ்யபாரத்தின் வருஷத்திலே நடைபெற்றது. முதல் யுத்தம் 11வது ராஜ்யபாரத்தின் நேபுகாத் நேச்சாருடைய 11வது ஸ்தோத்திரம் ராஜ்யபார நாட்களில் நடந்தது. அது ராஜாவே முன்னின்று அந்த யுத்தத்தை நடத்தினான். நேபுகாத் நேச்சாருடைய 19வது வருஷம், இன்னும் ஒரு 8 வருஷம் தாண்டி அவன் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி மறுபடியும் என்ன சூழ்நிலை அங்கு நடந்தது தெரியவில்லை, மறுபடியும் பாபிலோனின் அந்த தளபதியாகிய நெபுசதரான் அவன் வந்து அவன் யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ணும் பொழுதுதான் இந்த எருசலேம் இன்னும் கடுமையான விளைவுகளை சந்திக்கிறது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பத்து. எல்லா அவர்களுடைய கோட்டை மதில்களையும் இடித்து போட்டார். அலங்கம் என்றால் கோட்டை, கோட்டை மதில்கள், மதில்கள் அத்தனையும் தகர்க்கப்பட்டது. அடுத்தது 11. கவனிங்க, முதல் யுத்தம் பண்ணும் பொழுது, அல்லாவிட்டால் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யுத்தம் பண்ண பொழுது பெரிய மக்கள், அதாவது உயர்குடியில் பிறந்தவர்கள், படித்தவர்கள், பிரபுக்கள், ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஜனங்களை எல்லாரையும் ஸ்தோத்திரம் அந்த இது கைதிகளாய் கொண்டு போனால், அவனுடைய சேனாதிபதி நெபுசதரான் அவன் வந்த பொழுது அவன் நகரத்தில் மீதியாக இருந்த எந்த ஜனத்தையும் விடவில்லை. எல்லா கட்டடங்களையும் தீக்கிரை ஆக்கினான், அரண்மனையை எரித்தான், எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினினால் சுட்டரித்தான், மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டான். சோத்திரம், இருந்த எல்லா ஜனங்களையும் சிறைகளாக பிடித்து போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டு விட்டான். இன்னும் அவன் செய்த தீமைகள், ஸ்தோத்திரம், எப்படி இந்த கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு போனது. அந்த பாபிலோன் தேசத்தின் ராஜா பின் நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரத்தில் மதுபானம் குடித்து அவன் விருந்து கொண்டாடினான் என்பதற்கான செய்தி இந்த 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம், அந்த நேரத்தில் தான் கையொறுப்பு ஒன்று வந்து ஸ்தோத்திரம், அந்த சுவரிலே வெள்ளையடிக்கப்பட்ட சுவரிலே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்று எழுதினது. அது அதனுடைய அடிப்படை காரியம், எவ்வாறு ஆலயத்தின் பொக்கிஷங்கள், ஆலயத்தின் பாத்திரங்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வசமும் அவனுடைய பின் சந்ததி வசமும் போனது என்பதற்கு ஆதாரத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார். செப்பு சட்டிகள், சாம்பல் பாத்திரம், கத்தி, தூபகலசம், ஆராதனைக்கு அடுத்த சகல வெண்கல பலிமுட்டுகளையும் எடுத்து போனார். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியும் ஆகிய தூபகலசங்களையும் கலங்களையும், அதாவது பாத்திரங்களையும் காவல் சேனாதிபதி எடுத்துக்கொண்டு போனான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறை இல்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அப்படி 2 தூண் ஆலயத்துக்கு முன்பதாக இருந்தது. இந்த வெண்கலமும் கடல் தொட்டி, சோத்திரம், அதனுடைய அந்த பெரிய அந்த பாத்திரத்தினுடைய வெண்கலத்தையும் ஒரு நாளும் எடை போட்டு பார்க்கவில்லை. அவ்வளவு சிறப்பான எல்லா பாத்திரங்களையும் சோத்திரம் எடுத்துக்கொண்டு போனான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, சோத்திரம், ஹல்லேலூயா.
இந்த காரியத்தில் சத்துருக்கள் களவாடி போன அல்லாட்டா எடுத்துக்கொண்டு போன சில பொருட்கள். முதலாவது சோத்திரம், ஆலயத்தில் அலங்காரமாயிருந்த தூண்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். சோத்திரம், ஆலயத்தில் மகிமையாயிருந்த தூண்கள். ரெண்டாவது, ஆராதனைக்கு அடுத்த அத்தனை பணிமுட்டுகள். கவனிக்கிறீங்களா? சிலர் இருக்கிறத பார்த்தா சோத்திரம் ஏதோ கதை கேட்கறது போல இருக்கு. கவனிங்க. சோத்திரம், இதில் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கின்றன. சோத்திரம், கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது யுத்தம் தான் ரொம்ப கடுமையான யுத்தம். முதல் யுத்தத்தில் பெரியவர்கள், பிரபுக்கள், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் தான் சிறை கைதிகளாய் போனார். திரும்ப ஒரு 8 ஆண்டுகள் தாண்டின பொழுது சோத்திரம், இருந்த எல்லா ஜனங்களையும், இருந்த எல்லா வீடுகளையும், பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் இடித்து போட்டான். சோத்திரம், அந்த அலங்கம் பட்டணத்தின் அந்த பாதுகாப்பை அவன் இடித்து போட்டான். அதற்கு பின்பு ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் இருந்த விசேஷித்த பாத்திரங்கள் அனைத்தையும் திருடி போனான். சோத்திரம், குறிப்பாக அதற்கு முன்பிருந்த 2 வெண்கலத்தினால் 18 முழம் உயரமான 2 வெண்கல தூண்களை உடைத்து அந்த வெண்கலத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆராதனைக்கு அடுத்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனான். சோத்திரம், ஜனங்கள் எல்லாரையும் திருடி கொண்டு போனான். பிசாசு அல்லாவிட்டால் சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது நடைபெறுகிற முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு அகற்றப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வேத வசனத்தின்படி வாழாத ஒரு மனிதன் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போகிறது அவனுடைய அலங்கம், அல்லாவிட்டால் அவனுடைய அரண், அவனுடைய பாதுகாப்பு. பாதுகாப்பு என்ன? ஜெப வாழ்வு. ஜெப வாழ்வு தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய பாதுகாப்பு. அதை முதலாவது இடித்து போடுகிறான் பிசாஸ். ஹல்லேலூயா. சோத்திரம், ஒரு மனிதனுடைய ஜெப வாழ்க்கையில் முதல்ல கை வைத்தா அவனுக்கு தெரியும், அவனோடு தேவனோடு இருக்கிற தொடர்பு அரும் பொழுது அவனை எளிதாக கொள்ளை கொண்டு போய்விடலாம் என்று அவனுக்கு தெரியும். ஜெபம் கடமைக்கான ஜெபமாய் மாறும் பொழுதே நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், சாத்தான் எனக்கு விரோதமாய் முற்றுகையிட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் பஞ்சம் வருகிறது. சாத்தான் முற்றுகையிட்டால் தேசத்துக்குள்ள சர்வசாதாரணமாக பஞ்சம் வரும். மாதங்கள் தான் தாக்கு பிடிக்க முடியும். உள்ளே இருக்கிற அந்த தானியங்கள், சாப்பாட்டுக்கான ஆகாரங்கள் ஒரு சில மாதங்கள் ஒரு வேளை தாக்கு பிடிக்கும். அதுக்குள்ளதாக பஞ்சம் வந்துவிடும். சாத்தானுடைய சத்ருவனுடைய அந்த தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆவிக்குரிய ஒரு பஞ்சம் வருகிறது. ரெண்டாவது, நம்முடைய பாதுகாப்பாகிய கோட்டைகள் இடிக்கப்படுகிறது. மூன்றாவது, ஆலயத்தில் இருக்கிற ஆராதனைக்குரிய பொருட்களை எல்லாம் அவன் திருடி போகிறான். ஜபம் குறையும் பொழுது அடுத்தது ஆராதனை போயிருக்கிறது. சோத்திரம், ஹல்லேலூயா. அதற்கு பின்பு அருமையான அத்தனை பேரையும் நாம் இழக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் மரியாதையும் மதிப்பும் எப்பொழுது இருக்கணும்னா நாம் ஆண்டவரோடு உறவாக இருக்கிற நேரம் வரைக்கும் தான் நம்ம எல்லாரும் கனம் பண்ணுவாங்க, நம்ம எல்லாரிடத்துல அன்பாக இருப்பாங்க. எப்பொழுது தேவனுடைய உறவிலிருந்து ஆராதனையின் அந்த அழகிலிருந்து நாம் மாறிப்போகிறோமோ அப்பொழுது நமக்கு இருக்கிற சபையில் இருக்கிற மதிப்பு மரியாதை இழந்து போகும். ஹல்லேலூயா. சிலர் என்ன சபையில் யாரும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் தேவ தொடர்பிலிருந்து இழந்து போனீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு மதிப்பு, தேவ பிள்ளையினுடைய மதிப்பு நாம் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தில் தான் இருக்கிறது. சாத்தான் வரும் பொழுது, முற்றுகையிடும் பொழுது, நம்மை கொள்ளையடிக்க வரும் பொழுது முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு வறட்சியை உருவாக்கும். ரெண்டாவது, நம்முடைய பாதுகாப்பாகிய ஜெபத்தை அழித்து போடுகிறான். மூன்றாவது, கர்த்தரை ஆராதிக்கும்படி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற விசேஷித்த கிருபைகளை திருடி கொண்டு போகிறான். சோத்திரம். அதற்கு பின்பு நம்மை நேசித்தவர்கள் எல்லாம், ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லுகிறேன், நேசித்தவர்கள் எல்லாம் கொள்ளை கொண்டு போகிறான். நாம் தனித்தவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், சோர்ந்தவர்களாய் இருக்கிறோம். எங்கே போனாலும் நமக்கு ஒரு விடுதலை இல்லை. யாரை சந்தித்தாலும், யாரோடு பேசினாலும், பழகினாலும் நம்மை நேசிக்க மாட்டேங்கிறாங்க. சோத்திரம். அது யாருடைய வஞ்சனை இல்லை, அது யாரும் செய்த சூது இல்லை. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, என்னை பற்றி தான் பேசி எல்லாரையும் பிரித்து விட்டுட்டாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரம் உண்டாகும் பொழுது மீதி சமுதாயத்தில் எல்லா பகுதியிலும் நெருக்கம் உண்டாகும் என்பதை மறந்து விடக்கூடாது. தேவனை மறந்தோம், அவருடைய வார்த்தையை மறந்தோம். அந்த வார்த்தையை மறைந்தவுடனே பிசாசு நம்மை சூழ பாளையம் இறங்குகிறான். ஸ்தோத்திரம். பிசாசு நம்மை சூழ பாளையம் இறங்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பின் அரண்கள் நிர்மூலமாகிறது. ஸ்தோத்திரம். அவன் உள்ளே புகுந்து விடுகிறான். உள்ளே புகுந்தால்
நம்ம ஆராதனைக்காக வைத்திருக்கிற விசேஷித்த அந்த அழகிய உறவு தேவ ஐக்கியத்தை நாம் இழந்து போகிறோம். அதற்கு பின்பு படிப்படியாய் நம்மை நேசித்தவர்கள் நம்மை விட்டு ஓடி போவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ரொம்ப துக்கமான காரியம். எத்தனையோ ஆண்டுகள், நான் சொல்லுகிறேன், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு மேல் பிரயாசப்பட்ட பிரயாசத்தை 2 யுத்தத்தில், முதல் யுத்தத்தில் கொஞ்சம் போச்சு, 2வது யுத்தத்தில், ஒரே ஒரு யுத்தத்தில் எல்லாவற்றையும் அவன் அழித்து கொண்டு போய்விட்டான். தாவீது எவ்வளவோ கர்த்தருடைய ஆலயத்துக்காக சவதரித்து வைத்தான். விசேஷித்த என்னுடைய ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா தேவர்களிலும் பெரியவர், ஆகவே நான் கட்டப்போகிற ஆலயம் அது என் மகன் கட்டினாலும் சரி, அது பூமியில் உள்ள எந்த ஆலயத்தை பார்க்கலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மிக பிரயாசப்பட்டு அவன் வாழ்நாள் முழுது சவதரித்த அத்தனை பொன், வெள்ளி, சோத்திரம், வெண்கலம் அவ்வாறு அவன் வைத்து விட்டு போனான். அதற்கு பின்பு சாலமோன் விலையேறப்பெற்ற கற்கள், கேதுரு மரங்களை சவதரித்தான். விசேஷமாக இந்த ஆலயத்தை கட்டினார்கள். வருடங்கள் செலவு பண்ணி அந்த ஆலயம் கட்டப்பட்டது. 7 வருஷம் செலவு பண்ணி கட்டப்பட்ட மகா விசேஷித்த ஆலயம். அல்லேலூயா. எத்தனையோ லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்து உருவாக்கின அந்த ஆலயம் ஒரே யுத்தத்தில் எல்லாவற்றையும் இழந்து தேவ மகிமை இழந்து பரிதாபமாக இருக்கிறது. அது ஆலயத்தின் தவறல்ல, தேவனின் தவறும் அல்ல. தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போன பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளையும் தான் வாசமாக இருந்த ஆலயத்தையும் அவர் மறந்து போனார். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், நாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் மறக்கும் பொழுது நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் மறந்து போவார். ஆகவே தேவனை நேசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற யார் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் தந்து நீங்கள் வாழும்படி அன்போடு கேட்கிறேன். நம்மை பாவத்தை விட்டு விலக்கி வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். இந்த உலகத்தில் வெற்றியாய் நம்மை வாழ வைக்கிறது கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். நம்மை அனுதினமும் கழுவுறது கர்த்தருடைய வசனம்தான். இந்த கர்த்தருடைய வசனத்துக்குரிய மரியாதை கொடுத்து அதை வாசித்து தியானித்து மட்டுமல்ல, அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற, உணர்வு தருகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாதுகாவல் இருக்கும். அலங்கம் சரியாக பாதுகாக்கப்படும். அந்த ஆராதனை பொருட்கள் கர்த்தர் நமக்கு திட்டத்தில் தந்திருக்கிற நறுமணங்கள் எல்லாரிடத்திலும் எல்லாம் இல்லை. சிலர் ஆராதிக்கும் பொழுது பரலோகம் அதை சந்தோஷமாக பார்க்கிறது, அந்த சுகந்த வாசனையை முகருகிறது. சோத்திரம், நோவா பலி செலுத்தினான். ஆண்டவர் மெனக்கட்டு அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து கொண்டார். அது வானத்துக்கு ஏறி சென்றது. சோத்திரம், அந்த சுகந்த வாசனை முகர்ந்த பொழுது தேசத்தின் மேல் இருந்த கோபமே அவருக்கு ஆறிவிட்டது. அவ்வாறு விசேஷித்து ஆராதனை செய்த தேவ மக்கள் இருந்தார்கள். சாலமோன் பிரகாசிக்கப்பட்ட நாட்களில் அவன் ஒரு நாள் கிபியாவிலே ஆராதனை செய்தான். தேவனே இறங்கி வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவ்வளவு விசேஷித்த ஆராதனை செய்த பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். தாவீதுனுடைய ஆராதனை விசேஷம். சோத்திரம், அதனால்தான் அவன் பெரியவனாய் மாற்றப்பட்டான். சாலமோன் அதை பார்க்கல ஒருபடி மேன்மையானவனாக இருந்தான் பிரகாசிக்கப்பட்ட காலத்தில். சோத்திரம், கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே நாம் தேவ வசனத்தை நேசித்து நம்ம ஆராதித்து நமக்காய் சோத்திரம் கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பு ஸ்லாக்கியங்களை தேவனை விட்டு தூரம் போவதனால் இழந்து போகக்கூடாது. இழந்து போனால் நாம் ஒரு மகா பெரிய நஷ்டத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்கிறோம். அலங்கம் இடிக்கப்படுகிறது. ஆண்டுகளாய் சவதரித்து வைத்த ஆலய பணிமுட்டுகள் அத்தனையும் இழக்கிறது. அந்த ஆலயத்துக்கு மகிமையாயிருந்த அலங்காரமாயிருந்த 2 அழகிய வெண்கல தூண்களும் இடிக்கப்பட்டு அது நொறுக்கப்பட்டு சோத்திரம் அதை அப்படியே பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. ஆலயத்தின் அலங்காரம் போய்விட்டது, ஆலயத்தின் ஆராதனை பொருட்கள் போய்விட்டது, அந்த எருசலேம் பட்டணத்தின் பாதுகாவல் போய்விட்டது. எல்லாம் இழந்து தரித்திரர்களாக பரிதாபமானவர்களாய் மாற்றப்பட்டார். இப்பொழுது இவ்வளவு பெரிய தேசத்தில், அவ்வளவு செழிப்பான தேசத்தில் மீதியாக இருந்தது யாரு? கொஞ்சம் ஏழைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு வைத்து விட்டு போனால் ஊரில் புல் பிடிச்சிடக்கூடாது, களை வந்துடக்கூடாது, முள் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொத்துறதுக்கும் ஏதோ முடிஞ்ச விவசாயத்தை செய்கிறதுக்கும் திராட்சை தோட்டத்தை கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுவும் ஏழைகள் என்ன செய்திருப்பாங்க? சோத்திரம், கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறதும் விட்டு விட்டு மீது அத்தனை பேரையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். பாபிலோன் தேசத்திற்கு சிறை கைதிகளாய் கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள்
ஒரு நாள் சத்ருவினால் சிறைப்பட்டு போகிற ஒரு அனுபவம் இருக்கவே கூடாது. நாம் எப்போதும் சத்ருக்கு மேலே அதிகாரம் பண்ணுகிறவளாய் சத்ருவின் தந்திரங்களை எதிர்த்து நின்று அவனுக்கு ஒரு ஒரு எதிர் போராட்டம் செய்கிறவளாக இருக்க வேண்டுமே தவிர அவனால் நாம் சிறைப்படுகிற ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு ஒரு நாளும் போகக்கூடாது. எப்பொழுது சிறைப்பட்டு போவோம்? இந்த வேதத்தை மறந்தால் சிறைப்பட்டு போவோம். இந்த வேதத்தின்படி வாழ தவறும் பொழுது நிச்சயமாய் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு வருகிறது. யாருக்காயிலும் இப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதா? சோத்திரம். எத்தனையோ பேர் நேசிக்க இருந்தார்கள், ஆவிக்குரிய மக்கள் உங்களை கனம் பண்ணினார்கள். இன்றைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி நாம் தனித்தவர்கள் போல, ஒரு பெரிய சபையில் இருந்தாலும் தனித்தவர்கள் போல உணர்கிறோமா? நீங்கள் வேத வசனத்தை மறுபடியும் நேசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழுங்கள், வளருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. உங்களை மேன்மையாக வைப்பார். பழைய ஆராதனை அனுபவங்கள் உண்டாகும். தேவனோடு உறவாடுகிற அழகிய அனுபவத்தை ஆண்டவர் திரும்ப தருவார். சிறையிருப்பை திருப்புவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சிறையிருப்பை, இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பின பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோம். அப்படி சொப்பனம் கண்டு விழிக்கிறது போல கர்த்தர் காரியங்களை தலைகளாய் மாற்ற முடியும். நீங்கள் வசனத்திற்கும் கர்த்தருடைய கிருபைக்கும் நீங்கள் திருப்பி வரக்கூடுமானால், திருப்பி உங்களை சீர்படுத்த என் தேவன் பெரியவராக இருக்கிறார். அதை இன்றைக்கே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் முழங்காற்படியிடுவோம், ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். திரும்பி வந்தால் திரும்ப சீர்படுத்துவேன் என்று ஆண்டு